இன்றைய முக்கிய நிகழ்வுகள். காரைக்கால் செபஸ்தியர் ஆலய தேர்பவனி, ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. வேலை பளுவால் மன உளைச்சல், உடல் நலக்குறைவால் உதவி ஆய்வாளர் உயிரிழப்பு. காரைக்காலில் மன அழுத்தம் காரணமாக இந்திய ரிசர்வ் பட்டாலியன் பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளர் வேல்முருகன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் பிரிவில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்தவர் வேல்முருகன். இவர் காவல் கண்காணிப்பு அலுவலகம், நீதிமன்றம், சிறைச்சாலை, பாதுகாப்பு பெட்டகங்கள் அறை ஆகியவற்றில் பணிபுரிந்து வந்தவர். இதேபோன்று வேல்முருகன் கடந்த சில நாட்களாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில் 3 காவலர்கள் பணி செய்யும் இடத்தில் தேர்தல் பணிகள் காரணமாக 2 காவலர்களுக்கு மட்டும் பணி ஒதுக்கியதாக கூறப்படுகின்றது. இதனால் ஓய்வில்லாமல் பணி செய்த சிறப்பு உதவி ஆய்வாளர் வேல்முருகன் மன அழுத்தத்தில் இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்றைய முன்தினம் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த வேல்முருகன் விடியற்காலை கழிப்பறைக்கு சென்று வரும் வழியில் மயக்கம் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அவரை காரைக்கால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்துள்ளனர். அப்பொழுது மருத்துவர்கள் பரிசோதித்து தலைப்பகுதியில் மூளை நரம்பில் இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளதாகவும் உடனடியாக மேல் சிகிச்சைக்கு அழைத்து செல்லும்படி அறிவுறுத்தியுள்ளனர். இதனையடுத்து ஆம்புலன்ஸ் மூலம் திருச்சி தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட சிறப்பு உதவி ஆய்வாளர் வேல்முருகன் பலத்த இரத்த கசிவு ஏற்பட்டு மூளை நரம்புகள் பாதிக்கப்பட்டதால் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் சக காவலர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் உயிரிழந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் வேல்முருகன் பணி சுமை குறித்து பேசிய ஆடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதுகுறித்து அதிகாரிகள் விசாரணை செய்து வருகின்றனர். காரைக்காலில் உள்ள மிக பழமை வாய்ந்த புனித செபஸ்தியர் ஆலயத்தில் 152வது ஆண்டு விழாவை முன்னிட்டு 5 பெரிய தேர்பவனி கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். காரைக்கால் அடுத்த தருமபுரத்தில் உள்ள பழமை வாய்ந்த புனித செபஸ்தியர் ஆலயத்தின் 152வது ஆண்டு திருவிழா கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான புனித செபஸ்தியர் 5 பெரிய தேர்பவனி வீதியுலா நிகழ்ச்சி மிகவும் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக திருப்பலியினை காரைக்கால் புனித தூய தேற்றரவு அன்னை ஆலய பங்கு தந்தை பால் ராஜ்குமார் மற்றும் துணை பங்கு தந்தை சுவாமிநாதன் சிறப்பாக நடத்தி வைத்தனர். தொடர்ந்து வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட 5 பெரிய தேர்களில் புனித செபஸ்தியர் வீதியுலா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. ஆலயத்தில் இருந்து புறப்பட்ட 5 பெரிய தேர்களும் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. புனித செபஸ்தியர் தேர்பவனி விழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித செபஸ்தியரை வழிபட்டனர். எதிர்பார்ப்புகள் அத்தனைக்கும் பரிந்துரைப்பீர் என்று இந்த சபத்தியார் வழியாக ஒப்புக் கொடுத்து ஜபத்தை ஆரம்பிக்கின்றோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே திருவயிற்றின் கனியாகிய இயேசுவின் ஆசி பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்புக்குரிய மக்களே, தமிழ் வருடப்பிறப்பை முன்னிட்டு உலக நன்மை வேண்டி முக்தியாச்சல ஈஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு யாகம் மற்றும் 108 சங்க அபிஷேகம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள பெருமுக்கல் கிராமத்தில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்பு வாய்ந்த 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட முக்தியாச்சல ஈஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள செல்வ விநாயகருக்கு சித்திரை மாத பிறப்பின் முதல் ஞாயிற்றுக்கிழமையான இன்று உலக நன்மை வேண்டி நடைபெற்ற சிறப்பு யாகம் நடைபெற்றது. முன்னதாக இன்று காலை செல்வ விநாயகருக்கு பால், தேன், தயிர், வெண்ணெய், பன்னீர் மற்றும் திவ்ய வாசனை திரவியங்கள் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து யோகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட கலசம் மற்றும் 108 சங்கில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்றது.
இதனைத் தொடர்ந்து முக்கிய ஜாலீஸ்வரர் மற்றும் வீர ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சுவாமிகளுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆனந்த குடில் அறக்கட்டளையின் நிறுவனர் சக்கரவர்த்தி செய்திருந்தார். புதுச்சேரியில் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி மற்றும் இந்து தமிழ் திசை இணைந்து நடத்திய உனக்குள் ஓர் IAS வழிகாட்டு நிகழ்ச்சி 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி மற்றும் இந்து தமிழ் திசை இணைந்து உனக்குள் ஓர் IAS எனும் வழிகாட்டு நிகழ்ச்சி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. IAS படிக்க வேண்டும் என்ற ஆசை பலருக்கும் உண்டு. ஆனால் அதற்கான அடிப்படை தேவையான கல்வி தகுதி என்ன, எத்தனை ஆண்டுகள் படிக்க வேண்டும், அதிக செலவாகுமா என ஏராளமான கேள்விகளுடன் தயங்கி நிற்பவர்களே அதிகம். அவ்வாறான தயக்கத்தை போக்கி UPSC தேர்வுக்கு படிப்பதற்கான தெளிவை தரும் நோக்கில் உனக்குள் ஓர் IAS என்ற நிகழ்ச்சி மாணவர்களுக்காக நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு தங்கள் கடந்து வந்த பாதைகள் மற்றும் IAS, IPS ஆனது எப்படி என்பது குறித்து மாணவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கி ஊக்கப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் சத்யஸ்ரீ பூமிநாதன் மற்றும் இந்து தமிழ் திசை நாளிதழின் முதுநிலை உதவி ஆசிரியர் முருகேசன் ஆகியோர் ஊக்க உரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் அனைத்து தேர்வு மாதிரி வினாத்தாள், பாடத்திட்ட கையேடு இலவசமாக வழங்கப்பட்டது. மேலும் தேர்வு செய்யப்படும் 3 பேருக்கு இலவச பயிற்சியும் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி சார்பில் வழங்கப்பட்டது. பயிற்சி வகுப்பில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களது பெற்றோருடன் ஆர்வமாக கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுச்சேரி அடுத்த ஆரோவில் ஆதிசக்தி கலாச்சார மையத்தில் நிறுவனர் வீணா பாணி நினைவாக நடைபெற்று வரும் கலை விழாவில் ஆதிசக்தி கலைக்குழுவினர் A Woman or Not to Be என்ற தலைப்பிலான நாடகம் வெளிநாட்டினர் உட்பட அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. புதுச்சேரி ஆரோவிலில் ஆதிசக்தி கலாச்சார மையத்தை நிறுவிய வீணா பாணி நினைவாக ஆதிசக்தியின் கலை இயக்குனர் வினய்குமார், ஆதிசக்தி நிர்வாக அறங்காவலர் நிம்மி ரஃபேல் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்று வரும் கலை விழாவில் இசை மற்றும் நாடகங்கள் நடைபெற்று வருகின்றது. இதில் இன்றைய நாள் நிகழ்வில் ஆதிசக்தி கலைக்குழுவினர் A Woman or Not to Be என்ற தலைப்பிலான நாடகம் நடைபெற்றது. ஹாம்லெட் தன்னை மதிக்க மறுக்கும் ஒரு உலகில் துக்கம், சந்தேகம், கோபம் மற்றும் எதிர்ப்பு ஆகியவற்றுக்கு மத்தியில் பயணிக்கும் ஒரு பெண்ணின் சூழ்நிலை குறித்து அழகாக அரங்கேற்றப்பட்ட இந்த நாடகம் அனைவரையும் கவர்ந்தது. ஆதிசக்தியின் கலை இயக்குனர் வினய்குமார் எழுதி இயக்கி நடித்த இந்த நாடகத்தில் ஆதிசக்தி நிர்வாக அறங்காவலர் நிம்மி ரஃபேல் மற்றும் கலைஞர்கள் பலர் தங்களின் நடிப்பை வெளிப்படுத்தினர். இதில் புதுச்சேரி மட்டுமில்லாமல் வெளி மாநில வெளிநாடுகளிலிருந்து 100க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள், கலைஞர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக தங்களின் நடிப்பு திறமை மூலம் ரசிகர்களை ரசிக்க வைத்தனர். நிகழ்ச்சி முடிந்ததும் பார்வையாளர்கள் கைத்தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி உற்சாகம் அடைந்தனர். ஒதியம்பட்டு ஓம் ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சுவாமிகள் ஆலயத்தில் 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சுவாமிகள் ஜீவசமாதி சித்தர் பீடத்தில் 234ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழாவினை முன்னிட்டு கோபூஜை மற்றும் கணபதி ஹோமம் நடைபெற்றது. தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக மகானுக்கு 108 சங்காபிஷேகம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தங்களது பொற்கரங்களால் சுவாமிக்கு சங்காபிஷேகம் செய்து சிறப்பித்தனர். மேலும் புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் சிவனடியார் கூட்டம் சார்பாக திருவாசகச் செம்மல் சிவதிரு சிவசங்கரன் ஐயா தலைமையில் திருவாசகம் முற்றோதுதல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து மாலை சுந்தர நாட்டிய கேந்திரா சுந்தரமூர்த்தியின் பரதநாட்டியம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து மகானை வழிபட்டு சென்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம், ஆலய தலைமை அர்ச்சகர் முத்து மற்றும் ஒதியம்பட்டு ஊர் பொதுமக்கள் மிக சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர்.
காரைக்கால் அடுத்த கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த வீரவேல் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் காரைக்கால் மற்றும் தமிழக பகுதியை சேர்ந்த 12 மீனவர்கள் கடந்த 9ஆம் தேதி காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்றுள்ளனர். இந்த நிலையில் கோடியக்கரை தென்கிழக்கே இந்திய எல்லை பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை யாழ்ப்பாணம் கரைநகர் பகுதியில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கிளிஞ்சல்மேடு மற்றும் பட்டினச்சேரி பிரதீப், விமன், மதன், செல்வன், நிஷ்பந்த் உள்ளிட்ட 12 மீனவர்களை கைது செய்து அவர்களது விசைப்படகையும் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட இலங்கையில் உள்ள மீனவர்களுக்கு காரைக்கால் அடுத்த பட்டினச்சேரி மீனவ கிராமத்தை சேர்ந்த 5 மீனவர்கள் கடந்த 1 வாரத்திற்கு முன்பு இலங்கை கடற்படையினரால் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்டனர். மேலும் அந்த குடும்பத்தை நேரில் சென்று சந்தித்து பாஜக பட்டியல் அணி தலைவர் TKSM மீனாட்சி சுந்தரம் ஆறுதல் தெரிவித்து அவர்களுக்கு குடும்பத்தினருக்கும் தேவையான மளிகை பொருட்கள் கொடுத்து உதவி செய்தார். மேலும் இந்த நிகழ்வில் திருப்பட்டினம் பகுதி மீனவர் அணி தலைவர் சுரேஷ், ஆறுமுகம், மனு, சதீஷ் மற்றும் நிர்வாகிகள் உடன் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். காரைக்கால் செபஸ்தியர் ஆலய தேர்பவனி, ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. வேலை பளுவால் மன உளைச்சல், உடல் நலக்குறைவால் உதவி ஆய்வாளர் உயிரிழப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.